ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். சுவாமி, கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் கடலில் விழுந்து விட்டால் தத்தளிக்கின்றான். கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிகின்றது. இதோ ஒரு 10 அடி 20 அடி என்று சொல்லக்கூடிய தூரம் குறைவாக இருந்தாலும் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தரக்கூடியது மனித வாழ்க்கையில் 2 தாங்க. அதாவது ஒன்று தெய்வம், அதை சார்ந்த ஜோதிடம். அந்த வகையில் சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கதலை. அதை இறையருளாலும் குருவர்களாலும் ரெட்ரோவில் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் 2026 பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகள். சனி பயிற்சி கர்மாவின் பலனை தரக்கூடியது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பலனை நாம் அனுபவித்து வருகின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தினுடைய இறுதியில் சந்திப்போம். இதற்கு இடையில ஒரு அற்புதமான பயிற்சி தான் குரு பயிற்சி. வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா மே மாதம் 26 நடைபெறுகின்றது. திருக்கணித பிரகாரம் ஜூன் மாதம் 2 நடைபெறுகின்றது. இந்த பயிற்சி நடைபெறுகின்றது அல்லவா, ஒரு அற்புதம். நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் அமைகிறது. காரணம் என்னன்னா யாரும் சொல்லாத ஒரு ரகசியம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா கடகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வகுருவும் அசுரகுருவும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் அந்த இடத்துல. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை என்பார்கள். 5, 7, 9 அந்த வகையில் பார்க்கும்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் 1ல் ஜென்ம குருவாக இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக பலனை தரப்போகிற ஜென்மகுரு என்பதெல்லாம் சங்கடத்தை தரும், பயத்தை தரும், இழப்பை தரும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் இருக்குமானால் அருமையான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் என்னுடைய அனுபவத்தில் அமைகின்றது. தெய்வ பலம் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணை செய்யும். தொழிலில் வாழ்க்கையில் போராடி உங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். நல்ல திருமண வாழ்க்கை, காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். முன்ஜாமீன் இடுவதோ பிறருக்காக நீங்கள் முன்னின்று பொறுப்பேற்றுக் கொள்வதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2024 கடகத்தை பொறுத்த வரைக்கும் 2 குரு அங்கே இருக்காங்க. இருந்தாலும் கூட எத்தகைய தாக்கும்னா கவலையே படாதீங்க. மன அமைதி, இது வரைக்கும் இழந்த மன அமைதியை, சந்தோஷத்தை பெறுகின்ற ஒரு காலம். கணவன் மனைவி கூட அடிக்கடி பிரச்சனைகள் வரும். சிலர் பிரிந்திருப்பார்கள், சிலர் பிரிந்தே சென்றிருப்பார்கள். கவலைப்பட வேண்டாம். பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வீண் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதாவது என்னுடைய அனுபவத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்காலில் விழுறதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு சொல்வார்கள். அந்த வகை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே 2 குருவுமே இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து அவருடைய அருளை பெறுங்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாவிட்டாலும் கூட
குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கின்றார். அங்கேயே பக்கத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை வணங்குவீர்களானால் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையும். என்னுடைய அனுபவத்துல பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்துல கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்லுகின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.